கடலூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி பார்வையிட்டு பின்னர் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், விவரங்களை பதிவு செய்யலாம். லவண்யா, பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் தற்போது பலத்த கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு அதே போல் அதிக கனமழை பெய்ததால் அங்கேயும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இரண்டு மாவட்டங்களையும் இந்த பெஞ்சல் புயல் என்பது புரட்டி போட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து அங்கு ஆய்வை முடித்துவிட்டு தற்போது கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்தார். அப்போது மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட புருஷோத்தமன் என்ற பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மழை இந்த பகுதிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கியது என கேள்வி கேட்டு அதிகாரியிடம் விசாரணை நடத்தினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரும் இந்த பகுதி கனமழையின் காரணமாக தற்போது மழை என்பது வந்தது என்பது குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு தனியார் கல்லூரியில் முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். அந்த இடத்தில் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அரிசி, போர்வை, பிஸ்கட் என அனைத்து அத்தியாவசிய பொருட்களாக தற்காலிகமாக தற்போது வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் புதுச்சேரி மாநிலத்திற்கு கோட்டக்குப்பம் பகுதி சென்று அங்கு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடலூர் மாவட்டத்திற்கு தற்போது புயல் மற்றும் கனமழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் நிவாரணங்களையும் வழங்கிவிட்டு தற்போது சென்றிருக்கிறார். மழை பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் நிவாரண உதவிகளையும் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.